Hello, check. Audio video clear? Good evening aspirants. Welcome to Terzaghi Institute. Audio video clear? Good evening. Clear, okay. முந்தானே தொல்ல 3 டாபிக்ஸ் முடிச்சாச்சா? ஸோ 3 டெஸ்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன்? தனியாக உங்கள் ப்ரிப்பரேஷன் அது பாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் போட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா, ஓகேவா? ஸோ இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அண்ட் கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட PDF வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குரூப்லேயே வந்துடும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டாம், நமக்கு குரூப்லேயே வந்துடும். ஸோ அதர் தேன் தட் யூடியூப்பில் நியூவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் PDF வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே இல்லை, நல்லா தானே போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் 4ல் இருக்கும். நம்ம இன்றைக்கி டாபிக் என்னது? டார்ஷன், மேசன்ட்ரி, டெண்டர் விசஸ் கான்ட்ராக்ட். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான், ஈஸி தான். ஸோ கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட இம்பார்ட்டன்ஸே ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று நீங்கள் சில்லியாக மிஸ்டேக் விடுற கொஸ்டின்ஸாக பார்த்து பிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங். ஓகே, வந்தவங்கெல்லாம் லிங்க் உள்ளே போயிட்டு ரீநேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. குவிஸ் லிங்க்குள்ளே போயிட்டு ரீநேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் another 2 to 3 more minutes. குட் ஈவினிங். கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் ஆகிருக்கும், நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். டேரெக்டாக கிளாஸே அட்டென்ட் பண்ணாமல் ஃபார்ம் வந்துருச்சுன்னா ஃபில் பண்ணி PDF வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அகைன் நான் சொல்கிறது இதுதான். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சும்மா இதை நீங்கள் கொஸ்டின்ஸாகவும் பார்த்துட்டு போகலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே, அந்த 20 seconds to 30 secondsக்குள்ளே உங்களால் எவ்வளோ அதை யோசித்து ரீகால் பண்ணி உங்களால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறதோட உங்களோட கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டே. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக தெரியும். இப்போ வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் தான் இருக்கீங்க. நமக்கு நியர்பை எந்த எக்ஸாமும் வரல, RRB JE மட்டும் வருது. ஸோ நியர்பை எந்த எக்ஸாமும் வரல அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவிஸ் லிங்க் பின் ஆகியிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதிலே பின் ஆகியிருக்கும், மேலேயே பின் ஆகியிருக்கும் மென்டிமீட்டர் லிங்க்கு, அதுக்குள்ளே வந்துடுங்க. கமெண்ட் செஷனை லைக் பண்ணிவிடுங்க. இருக்கிறவங்க எல்லாம் செஷனை லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பரேஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி குவிஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இந்த டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா நியூமரிக்கல்ஸ் நம்மளால் குவிஸில் கொண்டு வரலாம், டைமும் கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்கமிங் டெஸ்ட்டில் நியூமரிக்கல்ஸும் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் நீங்கள் நியூமரிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து அந்த சால்வ் பண்ணிவிடுங்க, படித்து முடிச்சிடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அந்த 3 டாபிக்ஸ் இருக்குன்னா அன்றைக்கி அந்த 3 டாபிக்ஸை முடிச்சிடணும்.
அன்றைக்கே முடிச்சிடுங்க, பெண்டிங் வைக்காதீங்க. சாலிடாக என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஆல்ரெடி படித்தவங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆக போகுது. நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஒரு ½ அன் ஹவர் அவங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் ஆக போகுது. சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள், அது மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுங்க. இதுக்குன்னு தனியாக நோட் போட்டாலும் வெல் அண்ட் குட், ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஒரு டெஸ்ட் நான் எழுதலை, இதுக்கப்புறம் நான் குவிஸே அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இருக்காதுங்க. கண்டினியூஸாக எழுதிட்டே இருங்க. கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ லிங்க்லேருந்து வெளில போயிட்டு வரீங்க, நெட்வொர்க் இஷ்யூவா? கமான் ஜாயின் ஆகுங்க சீக்கிரம். செஷன் லைக் பண்ணுங்க, செஷன் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆகாமல் இருக்காங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ டே பை டே கவுண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கணும். நமக்கு தான் லிங்க் கொடுக்குறாங்களே, பிடிஎஃப் கொடுக்குறாங்களே, அதில் அப்படியே சும்மா பார்த்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. டெஸ்ட்டு எழுதுனா தான் தெரியும் அந்த டைமில் உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. நல்லா படிச்சிருப்போம், எல்லாமே நல்லா தெரியும், ஆனால் அந்த டைமில் எக்ஸாம் டைமில் நம்ம தப்பு போட்டு வந்துடுவோம். அதுக்கான ஒரு ரிவிஷன் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கலாம் இந்த டெஸ்ட்டு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, செஷன் லைக் பண்ணிட்டீங்களா? இல்லையே, கவுண்ட் ஒன்று இருக்குது, லைக்ஸ் ஒரு அமௌண்ட்டில் இருக்கே. அதுமாதிரி லாஸ்ட் வீடியோக்கும் ஐ காட் குட் கமெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நந்தினி, ரம்யா அண்ட் எக்ஸெட்ரா நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா நிமிஷம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட பூஸ்ட். நான் உங்களுக்கு நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ஸும் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷன் செஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா யூடியூப்லேயும் அந்த மாதிரி செஷனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல்ஸ்க்கு தனி செஷன், இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கண்டிப்பாக பூஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி நியூவாக கொண்டு வந்துட்டே இருப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வெயிட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஈஸி கொஷின். Torsion is the twisting of a member due to. Torsion is the twisting of the member due to. எதனால? டியூ டு டார்க். ஸோ டார்ஷன் அப்படிங்கிறது டார்க்கோட ரிலேட் ஆனது தான். டார்க் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ட்விஸ்டிங் மொமெண்ட். அது வந்து ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் நம்மள ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் இந்த டார்க். ஓகேவா? ஸோ ஒரு ஷாஃப்ட்டில், சர்க்குலர் ஷாஃப்ட்டில், அண்ட் இன்னொன்று டார்ஷன் வந்து சர்க்குலர் ஷாஃப்ட்டில் மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டும். ஸோ லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் இந்த டார்க் ஆர் ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து லீடர் போர்ட் பார்த்துலாம், அப்புறம் 10 questions ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹூ டாப்ஸ் தி லீடர் போர்ட்? லக்ஷ்மி பிரியா. வெரி குட் லக்ஷ்மி பிரியா, குட். ஸ்க்ரீன் வரலையா? இப்போ விசிபிளா இருக்கா? இஸ் திஸ் ஃபைன் நவ? இப்போ ஓகேவா? பொன்மலர், வித்யாலட்சுமி, பாண்டி, அருண்குமார் இப்போ ஓகேயா பாருங்க. சந்தியா,
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லக்ஷ்மி பிரியா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. தென் செகண்டில் பத்மாவதி அண்ட் தேர்டில் ஸ்ரீஜா இருக்கீங்க. குட். மேவ்ரிக் ரொம்ப நாளாக ஆளை காணும் போல். இப்போ தான் ரொம்ப நாள் அப்புறம் குவிஸில் உங்கள் நேமை பார்க்குறேன். ஓகே, இப்போ விசிபிளா? ஓகே ஃபைன். செகண்ட் கொஸ்டின், கமான் லிங்க்குள்ளே வந்துருங்க டக்குன்னு. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன். ஸோ ஒரு கொஸ்டின் விட்டாலும் பரவாயில்ல, செகண்ட் கொஸ்டின்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ தான் நான் வந்திருக்கேன், சும்மா நான் குவிஸை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, அந்த டைமில் நம்ம அதில் கிளிக் பண்ணணும். அதுதான் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். சும்மா கொஸ்டின்ஸ் பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. செகண்ட் ஒன், shear stress in a solid circular shaft is. shear stress in a solid circular shaft is எங்க எப்படி இருக்கும் shear stress? ஜீரோ அட் த சென்டர். ஸோ இதுக்கு நமக்கு டக்குன்னு டயக்ராம் ஞாபகம் வந்துடணும். மேலே ஒரு வி ஷேப், கீழே ஒரு வி ஷேப் ஞாபகம் வந்துடணும். ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் அண்ட் ஜீரோ அட் த சென்டர். அப்படியே போக போக ரெடியூஸ் ஆகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி அவுட்டர் மோஸ்ட்ல மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஜீரோ அட் த சென்டர். தேர்ட் ஒன், polar moment of inertia for a solid shaft is. J. Polar moment of inertia for a solid shaft is. So polar moment of inertia J. J ங்கிறது என்னது? resistance to twisting moment. நம்ம ஐங்கிறது ரெசிஸ்டன்ட் டு பெண்டிங் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஜே அப்படிங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் டு ட்விஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேல்யூ என்னது? ஃபார்முலா ஃபார் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் பை டி பவர் 4/32. குட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு தான் பை டி பவர் 4/64. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜேயோட வேல்யூ ஐயோட வேல்யூ ஒரே இதில் படிச்சுக்கோங்க. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள். ஆன்சர் இஸ் பை டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4/32. இப்போதான் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு பார்த்தோம். ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு பெரிய டி மைனஸ் அந்த அவுட்டர் டயா மைனஸ் இன்னர் டயா போடுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கும்போது எழுதி வைக்கும்போது ஜேக்கும் ஐக்கும் பக்கத்தில் எழுதி வச்சு படிங்க, ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், நியூவாக ஜாயின் ஆனவங்களும் லிங்க்ல வந்து இது வரைக்கும் 4 கொஸ்டின் போயிடுச்சு, நான் ஏன் குவிஸ் அட்டென்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இருக்கிறதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லை கிஷோர், நீங்கள் முடிச்சாதான், இன்ஜினியரிங் முடிச்சாதான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஓகே, உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆர் உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ 4th இயர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வர நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க, உங்கள் கையில் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். ஸோ என்ன கேட்டால் 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3rd இயர் 4th இயர்லேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பேசிக்ஸ் நீங்கள் நல்லா அந்த ஒரு பேசிக் போட்டுருவீங்க, பேசிக்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ யூ கீப் ஆன் ப்ரிப்பேரிங். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நீங்கள் காலேஜ் முடிச்சிருவீங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். For the same material and weight, which shaft is stronger? Same material, same weight க்கு எந்த shaft வந்து நமக்கு stronger-ஆ இருக்கும்? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் important question, another important question.
ஹாலோ ஷாஃப்ட். வெரி குட். ஹாலோ ஷாஃப்ட். ஏன் அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட் தான் நமக்கு ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டிஃபராக இருக்கும் தேன் த சாலிட் ஷாஃப்ட். ஏன் அப்படின்னா அது வந்து மெட்டீரியலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும், சென்டர்லேருந்து அவேயாக இருக்கும். இப்போ ஹாலோவில் வந்து நமக்கு சென்டரில் வந்து ஹாலோவாக தானே இருக்கும். ஸோ சென்டர்லேருந்து அவேயாக அந்த மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால நமக்கு போலார் செக்ஷன் மாடலஸ். என்னது? போலார் செக்ஷன் மாடலஸ். இப்போ தான் சொன்னேன். போலார் செக்ஷன் மாடலஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? டார்க், தட் இஸ் டார்க்கோட கெப்பாசிட்டி, டார்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரென்த் டார்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டர்லேருந்து அவேயாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது நமக்கு டார்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நமக்கு ஹாலோ ஷாஃப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டிஃபராக இருக்கும். ஓகேவா? ஸோ பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் வந்து கம்மியாக நடக்கும் நமக்கு. அந்த சாலிடை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்கும். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் கம்மியாக நடக்கும். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ நமக்கு இதே இது சாலிட் ஷாஃப்ட்லன்னு பார்த்தோம்னா லோக்கலைஸ்டாக இருக்கும். நமக்கு பெண்டிங்காக இருக்கட்டும், டார்ஷனாக எல்லாமே வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் காம்பாக்டாக இருக்கும். இதே இது ஹாலோவில் வந்து சென்டர்லேருந்து அவேல இருக்குது. போலார் செக்ஷன் மாடலஸ் ஆர் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். டார்ஷனை அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் மாதவன், குட் சூப்பர், ஹாப்பி டு see you. இவங்க நீங்கள் கிஷோர், மாதவன், கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஓகேவா? இந்த மாதிரி பேசிக்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டே வரலாம். இப்போ தான் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்றதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். சும்மா குவிஸ் மாதிரி இருக்குது, கேம் மாதிரி இருக்குன்னு அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். டார்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். டார்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வந்து எழுதிட்டு தீட்டா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்லுங்கள். It is directly proportional to length. ஏன்? theta is equal to TL by GJ. டார்க்குக்கும் லென்த்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இதிலலாம் தப்பு வரக்கூடாது. ஏன் இதிலலாம் தப்பு வருது? ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன். Unit of modulus of rigidity. Unit of modulus of rigidity. இதெல்லாம் क्वेश्चन கேட்பாங்களான்னு நினைப்பீங்க, பட் இதெல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க. So modulus of rigidity takes the unit of stress, Newton per mm square. Okay va? மாதவன் நீங்க நம்ம வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்டா? நீங்க தானா? மாதவன் ஒரு வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீங்க தானா? ஓ, அவங்களும் ஃபைனல் இயர் தான் நினைக்கிறேன். Okay, next question. Torsional rigidity of a shaft is. Torsional rigidity of the shaft is. Yes, super Madhavan, super. Torsional rigidity is GJ. இதே மாதிரி ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சவங்க இந்த லைவ் முடிஞ்சோன்னா கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவிஸ்லேயே போகலாம். இது முடிஞ்சோன்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். shear strain in torsion is maximum at. Already பார்த்த question தான். shear strain in the torsion is maximum at.
center half radius surface axis surface. So shear stress shear strain இது எல்லாமே surfaceல maximum இருக்கும் 0 at the center. ஓகேவா? torsionல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டயகிராம் ஞாபகம் வந்துறணும் நமக்கு. மேல ஒரு triangle கீழ ஒரு triangle போடுவோம் ஞாபகம் இருக்கா? சோ அந்த ஞாபகம் வந்துறணும். சோ அந்த டயகிராம் நிறைய இதுல வரும் நமக்கு fluidsலயுமே வரும் pipe flowலயுமே வரும். சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே லைனா வரும்போது பார்க்கலாம். ஓகே 10th question. சோ இதுல நம்ம லீடர் போர்ட் பார்க்க போறோம். கமெண்ட் கரெக்ட்டா எழுதுங்க. இந்த क्वेश्चनல யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். and இது வரைக்கும் லீடர் போர்ட் எப்படி சேஞ்ச் ஆகி இருக்குன்னு பார்க்கலாம். 10th one. Torsion formula is valid only for. It is valid only for. இதுவே நான் ஆன்சரே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நான் உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன். come on. இது யாரும் தப்பு பண்ண கூடாது. லிசனிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து ரீடைன் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. இது ஆன்சர் சொன்னேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நான் உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன் இதுக்கு. டார்ஷன் ஃபார்முலா நம்ம ஃபார்முலா படிப்போம்ல அது வந்து வேலிட் ஒன்லி ஃபார் சர்க்குலர் செக்ஷன். ஓகே ஸோ இதுல ஏன் தப்பு வருது? ஏன்னா நம்ம அசம்ஷன்லயே அதுக்கு ஏத்த மாதிரி அசியூம் பண்ணியிருப்போம். நம்ம அசம்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே தியரி இதுல பார்க்கலாம். ஸோ இந்த क्वेश्चनக்கு யார் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க? இந்த क्वेश्चनக்கு ரோஷினி ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. குட் ரோஷினி. அண்ட் பூர்ணிஷா டாப்ஸ் தி லீடர் போர்ட். குட் பூர்ணிஷா, வர்ஷினி அண்ட் லக்ஷ்மி பிரியா. ஓகே லக்ஷ்மி பிரியா மட்டும் தான் அந்த டாப் 3ல இருந்தவங்க இருக்காங்க. மீதி 2 பேரும் மாறிட்டாங்க. ஓகே கீழே வாங்க மேல வாங்க கமான். அண்ட் நியூவா ஜாயின் ஆறீங்கன்னா பரவாயில்ல. இந்த லீடர் போர்டு இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டாம். நம்ம டெஸ்ட் எழுத வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு பாருங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து கேம் எல்லாருமே ஜாலியா இருக்கனால குவிஸ் போர்டு இந்த லீடர் போர்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பூர்ணிஷா வெரி குட் பூர்ணிஷா குட். நெக்ஸ்ட் போலாம். 11th question. The most suitable bond for thick load bearing brick wall is. The most suitable bond for thick load bearing brick wall is. Stretcher bond, English bond, Flemish bond. ஓகே இங்கிலீஷ் பாண்ட். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெடர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் இருக்கும். ஆல்டர்னேட்டா இருக்கறனால அது வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் சுப்பீரியர் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் இங்கிலீஷ் பாண்ட். ஃப்ளெமிஷ் பாண்ட் வந்து பார்க்க நல்லா இருக்கும். பட் ஸ்ட்ரென்த் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் பாண்ட் தான் நல்ல லோட் பியரிங் பிரிக் வாலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட், ரபிள் மேசன்ட்ரி, ஆஷ்லர் மேசன்ட்ரி இதோட டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேசன்ட்ரியில இந்த 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக வேற என்ன இருக்கு? இந்த ரபிள்லயே டைப்ஸ் ஆஃப் ரபிள்லாம் இருக்கும்ல. ஸோ அதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் பாண்ட்னா என்ன, ஃப்ளெமிஷ் பாண்ட்னா என்ன? ஃப்ளெமிஷ்ல 2 டைப் இருக்கு. சிங்கிள் ஃப்ளெமிஷ் அண்ட் டபுள் ஃப்ளெமிஷ், ஜிக்ஸாக் பாண்ட். ஓகே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? டுவெல்த் ஒன். The minimum overlap recommended in brick masonry is. Minimum overlap in brick masonry is. Answer is half the brick. Actually இது வந்து half the brick along the lengthwise and 1/4 along the thickness wise. ஓகேவா? எதுவுமே மென்ஷன் ஆகல. நம்ம காமனா ஓவர்லாப் என்ன கொடுப்போம் அப்படின்னா half the brick தான் கொடுப்போம். அதனால தான் எதுவுமே மென்ஷன் ஆகலனா half the brick சூஸ் பண்ணணும். ஓகேவா? பட் மினிமம் ஓவர்லாப் along the thickness wise or width wise அப்படினு சொன்னாங்கன்னா 1/4 of the brick. along the length wise னு சொன்னாங்கன்னா half the brick. எதுவுமே மென்ஷன் பண்ணாம கொடுத்திருந்தாங்கன்னா half the brick. ஓகேவா? So இது எதுக்கு இந்த மினிமம் ஓவர்லாப் கொடுக்குறோம் அப்படின்னா for the proper interlocking. நமக்கு இன்டர்லாக்கிங் ஒழுங்கா நடக்கிறதுக்காக தான் இந்த மினிமம் ஓவர்லாப். ஓகேவா? சோ நமக்கு ஜெனரலா இதுல மென்ஷன் பண்ணிடுவாங்க லென்த் வைஸா இல்ல விட்த் வைஸா அப்படின்ட்டு. லென்த் வைஸ்னா half the brick and லென்த் வைஸ்னா half the brick and thickness வைஸ்னா 1/4 of the brick. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போலாம்.
sorry, 1/4 along the lengthwise and half brick across the thickness wise. Note பண்ணிக்கோங்க, clear-ஆ note பண்ணிக்கோங்க. 1/4 length, half thickness. That is across the thickness. இது உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருக்கும், உங்களுக்கு தியரி கண்டென்ட்ல மென்ஷன் ஆகியிருக்கும், don't worry. Minimum of 1/4 along the length, 1/2 across the thickness. Across the thickness. வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல மென்ஷன் ஆகி இருந்திருக்கும், எப்படியுமே மினிமம் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா half across the thickness, 1/4 along the length மென்ஷன் ஆயிடும், don't worry. சோ இத கிளியரா எழுதிக்கோங்க. இப்போ next one, thirteenth question. Frog in a brick is provided to. Frog in a brick is provided to. So first frog na enna, adu edukku provide pandranga? Easy question. So three purpose irukku frog ku. Enna, come on. It is used to hold the mortar. So frog அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பிரிக்ல மேலே பார்த்தோம்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு சின்ன இன்டென்டேஷன் ஆர் டிப்ரெஷன் இருக்கும், அதுதான் நம்ம ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து த்ரீ பர்பஸ். ஒன்று வந்து எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட் சேவ் ஆகுதா, ஸோ வந்து ரெடியூஸ் த வெயிட், அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான். செகண்ட் வந்து நமக்கு மார்ட்டரை பிடிச்சிக்கிறதுக்கு, ஸோ ஸ்ட்ராங்கர் பாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மார்ட்டரை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தேர்டு மேனுஃபேக்சரரோட லோகோ அப்படி இல்லைன்னா ஸ்டாம்ப், அந்த மேனுஃபேக்சரர் ரிலேட்டடா ஏதாவது எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் த்ரீ பர்பஸ் ஆஃப் த ஃப்ராக்: ஹோல்ட் த மார்ட்டர், ரெடியூஸ் த வெயிட் அண்ட் மேனுஃபேக்சரர் ஸ்டாம்ப் ஆர் லோகோவை மென்ஷன் பண்றதுக்கு. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் ஆன்சர் பண்றீங்களா, நீங்க குவிஸ்லயும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தானே, குவிஸ்லயும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க சும்மா இதுல ஆப்ஷன் பண்றது நான் அகைன் சொல்றேன், இதுல ஆப்ஷனா நீங்க எழுதுறது, பிடிஎஃப்ல இத क्वेश्चनா பாக்குறது வந்து உங்களுக்கு யூஸ் கிடையாது. லைவா அந்த டெஸ்ட்டை நீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பிரியா, இந்த டெஸ்ட் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல இருக்கும். ஜான்வரியோட ஷெட்யூல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி குரூப் எல்லா குரூப்ஸ்லயுமே வந்திருக்கும். ஸோ நீங்க பாருங்க அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். One லிங்க் உள்ள வந்துருங்க. In brick masonry, vertical joints should be. In brick masonry, the vertical joints should be. So answer is staggered. So brick masonry vertical joints should be staggered, அப்படி இல்லனா overlapped இல்லனா broken. இந்த மூணு வேர்ட்ல எது இருந்தாலும் நீங்க வந்து மார்க் பண்ணிடணும். It should be staggered-ஆ இருக்கணும். And இன்னொரு important word யூஸ் பண்ணுவாங்க, என்னது, perpend அப்படினு சொல்வாங்க. So இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? staggered அப்படினா என்னது? staggered, anyone? ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் வரல? என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க. கமான், ஸ்டாகர்ட், பர்பெண்ட். பர்பெண்ட் அப்படின்னா வெர்டிகல் ஜாயிண்ட் தான் நமக்கு பர்பெண்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸ்டாகர்ட் பேட்டர்ன் ஆர் ஸ்டாகரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அண்ட் இன்னொன்னு கேட்பாங்க, விச் மெத்தட் ஆஃப் அலைன்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஒன் அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே ஸ்டாகர்டு அலைன்மெண்ட் தான். ஓகேவா?
ஆல்டர்னேட். அதாவது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசான்டல் லேப்பிங் வந்து மினிமமா இருக்கும். நமக்கு வெர்டிகல் ஜாயிண்ட்ல ஹரிசான்டல் ஓவர்லாப் வந்து மினிமமா இருக்கும். அதுதான் நமக்கு ஸ்டாகரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் பிரேக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்பாங்க. க்ளோஷரா காயின்ஸா அப்படின்னு கேட்பாங்க. QUOINS இந்த டேர்ம் நம்ம படிச்சிருப்போம். க்ளோஷரா காயின்ஸ் அப்படின்ட்டு க்ளோஷர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த க்ளோஷரோட ஒர்க் என்ன? பிரேக் த ஜாயிண்ட் அண்ட் மெயின்டைன் த கண்டினியூட்டி. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட் மதுரா. குட் மதுரா, சூப்பர். அண்ட் வெர்டிகல் ஜாயிண்ட்ல ஹரிசான்டல் ஓவர்லாப் கம்மியா இருக்கும். இதுவும் ஞாபகம் வைக்கணும். க்ளோஷர் தான் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டை பிரேக் பண்ணி கண்டினியூட்டி கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், 15th question. Which bond gives best appearance but least strength? ஸோ இதுவுமே நான் ஆன்சர் சொன்னேன் உங்களுக்கு. இது ஒரு क्वेश्चन நான் வரும்போது இதுவுமே நான் ஆன்சர் சொன்னேன். கம் ஆன். ஆன்சர் இஸ் ஃப்ளெமிஷ் பாண்ட். இது நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பாண்ட் அந்த क्वेश्चनலயே நான் உங்களுக்கு இது ஆன்சர் சொன்னேன். பார்க்க நல்லா இருக்கும், பட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இங்கிலீஷ் பாண்ட் தான் நல்லா இருக்கும். ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் பாண்ட், அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃப்ளெமிஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே லேயர்லயே நமக்கு ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ளெமிஷ் பாண்ட். ஸோ ஹெட்டர் ஷார்ட் எண்டா, ஸ்ட்ரெச்சர் ஷார்ட் எண்டா? இது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளெமிஷ் பாண்ட்ல நம்ம லே பண்ணும்போது ஹெட்டர் ஷார்ட் எண்டா இல்லனா ஸ்ட்ரெச்சர் ஷார்ட் எண்டா? which is shorter end and which is longer one? சரி, ஓகே. ஹெட்டர்ஸ் வந்து ஷார்ட்டர் end and ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து லாங்கர் சைடு. ஓகேவா? ஸோ லிங்க்ல இருந்து நீங்க வெளில வந்து ஆன்சர் பண்ண கஷ்டமா இருக்கு. அதுக்கு 2 டிவைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னுல வந்து யூடியூப்ல என்னோட ஆடியோ கேட்டுட்டுருங்க, இன்னொன்னுல வந்து மென்டிமீட்டர் குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அந்த ஸ்டாகர்ட் ஜாயின்ஸுக்கு நீங்க பக்காவா எழுதிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எழுதிக்கோங்க. வெர்டிகல் ஜாயின்ஸ் அலைனா இருக்காது. ஹெட்டர் ஒரு கோர்ஸ்ல இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு மேல, ஸ்ட்ரெச்சர் கீழே இருக்கும், ஹெட்டர் மேல இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் இருக்கும். அதான் அந்த ஸ்டாகரிங்கோட மீனிங்கே. ஓகேவா? ஸோ என்னது ஸ்டாகர்ட் ஜாயின்ஸ் அப்படின்னா என்னது? வெர்டிகல் ஜாயின்ஸ் வந்து அலைன்டா இருக்காது. கீழே ஸ்ட்ரெச்சர், மேல வந்து ஹெட்டர், ஒரு ஸ்ட்ராங் இன்டர்லாக் பேட்டர்ன். ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Sixteenth one. Stone masonry where stones are squared and laid in courses of equal height. In the definition, எந்த masonry ஓட definition? random rubble, coarse rubble, ashlar, polygonal masonry. Okay, answer is ashlar masonry. So stone masonry where stones are squared and laid in courses of equal height வந்து ashlar masonry. So ashlar masonry ல தான் நமக்கு finely dressed stones யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? finely dressed இந்த வேர்ட் இருந்தாலும் நமக்கு வந்து என்னது ashlar தான். அதே இது dressing எதுவுமே பண்ணாம ரேண்டமா யூஸ் பண்றது, ரேண்டமா நம்ம ஸ்கொயர் ஷேப் இல்லாம ரேண்டமா யூஸ் பண்றது வந்து random rubble masonry or rubble masonry ன்னு சொல்லுவோம். ஓகேவா? So finely dressed என்ற வேர்ட் இருந்ததுன்னா ashlar masonry, square shape or smooth end ends இருந்துச்சு அப்படின்னா ashlar masonry. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் கோர்சஸா இருக்கும் அண்ட் நமக்கு ஒரு ஃபினிஷ் வந்து பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப்ல பண்ணி நம்ம பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ அப்ப கண்டிப்பா அது வந்து பெர்ஃபெக்ட் ஃபினிஷா தான் இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் ஹைட் கோர்சஸ்ல கொடுக்கறதுனால இது வந்து ashlar masonry. ஸோ இது வீடியோ ஸ்ட்ரக்கா?
இப்போ ஓகேயா? இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஓகேயா? ஓகேயா? இப்போ ஓகேயா? ஆடியோ கேக்குதா? ஓகே 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 இல்ல? இவ்வளோ நேரம் நான் பேசுனது கேட்டுச்சா? ஆஷ்லர் மேசன்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணது கேட்டுச்சா? ஓகே, ஏதோ நெட்வொர்க் எரர்னு நினைக்கிறேன். சாரி. நிஷாந்த், நீங்க லிங்க்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 16th கொஸ்டின் வரைக்கும் போயிருக்கும். 16th கொஸ்டின்ல இருந்து அட்டென்ட் பண்ணலாம் நிஷாந்த். மேல உங்களுக்கு லிங்க் இருக்கு பாருங்க, பின் பண்ண கமெண்ட் பாருங்க, லிங்க் இருக்கும், உள்ள ஜாயின் ஆயிடுங்க நிஷாந்த். வந்துட்டு ரீநேம் பண்ணிடுங்க. இப்போ ஓகேயா? என் ஃபேஸும் வந்துடுச்சா? இப்போ ஸ்ட்ரக் ஆகாம வருதா? ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, லிங்க் உள்ள வந்துருங்க. 17th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஓகே ஜனனி, ஓகே மகேந்திரன். நிஷாந்த் உள்ள வந்துட்டீங்களா? லிங்க்குள்ள வந்துருங்க, ரீநேம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கோஸ்டு ரபிள். ஏன் எல்லாரும் கோஸ்டு ரபிள் போட்டிருப்பீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கோஸ்டு ரபிள்னு காட்டும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு கோஸ்டு ரபிள்ல லெஸ் ப்ரிசைஸா இருக்கும், நமக்கு ஒரு ஈவன் ஃபினிஷ் கிடைக்காது. அண்ட் இட் இஸ் ஹேமர் ட்ரெஸ்டு. ஓகேவா? நமக்கு நார்மல் ஸ்கொயர் ஷேப், ஸ்மூத் ஃபினிஷ், பர்ஃபெக்டான அலைன்மெண்ட், யூனிஃபார்ம் கோர்ஸ், ஈக்குவல் ஹைட், இந்த எல்லா கேட்டகரியுமே பர்ஃபெக்டா வந்ததுன்னா ஆஷ்லர் மேசன்ட்ரி. ரபிள்ல நமக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்காது, ஆனா ஈக்குவல் ஹைட்ல வைக்கலாம், ஹேமர் ட்ரெஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி வச்சா அது வந்து கோஸ்டு ரபிள். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கோஸ்டு ரபிள் சூஸ் பண்ணவங்க இது வந்து நீங்க வந்து செக் பண்றதுக்காக கூகுள்ல செக் பண்ணலாம். கூகுள்ல உங்களுக்கு கோஸ்டு ரபிள் தான் காட்டும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப் அந்த வேர்டு இருக்காது. ஸ்கொயர் ஷேப்னு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ், எல்லாமே பர்ஃபெக்ட் யூனிஃபார்ம் கோர்ஸ், ஈக்குவல் ஹைட் எல்லாமே இருந்ததுன்னா அது ஆஷ்லர் மேசன்ட்ரி தான். அடுத்து யோசிக்கவே கூட ஆஷ்லர் மேசன்ட்ரி சூஸ் பண்ணிடணும். கோஸ்டு ரபிள் அப்படிங்கிறது என்னது? ரபிள் மேசன்ட்ரியில ஹேமர் ட்ரெஸ் பண்ணி லெஸ் ப்ரிசைஸா இருக்கும், அந்த அளவு ஸ்ட்ரென்த் கொடுக்காது நம்ம ஆஷ்லர் மேசன்ட்ரி அளவுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கோஸ்டு ரபிள். ஓகேவா? கிளியரா டிஃபரன்ஸ் புரிஞ்சு படிக்க முடியுதா? 17th ஒன் போயிடலாம். Recommended spacing of through stones in rubble masonry is. Recommended spacing of through stones in rubble masonry is. ஸோ ஸ்பேசிங் வந்து 1 to 1.8 மீட்டர்
or 1 to 1.9 meter horizontally or vertically நம்ம வந்து கொடுக்கணும். So every 1.5 meter நம்ம அந்த ஸ்பேசிங் கொடுக்கணும். ஓகேவா? So it is also called as bond stones, rubble masonry stones, and the through stones அப்படிங்கறத bond stones அப்படினு சொல்லலாம். ஓகேவா? So every 1.5 meter. இத generalize பண்ணி கேட்டாங்கன்னா 1 to 1.5 meter or 1 to 1.9 meter horizontally and vertically அப்படினு கேட்பாங்க. அதே இது என்ன கேட்டிருக்காங்க, rubble masonry வெறும் vertically or வெறும் horizontally அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணாம கேட்டனால நம்ம 1.5 கொடுத்துட்டோம். ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க, அப்போ நமக்கு 1 இருக்கு 1.5 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹரிசான்டலா இருந்துச்சு அப்படின்னா 1.2 மீட்டர் அண்ட் வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா 0.6 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த அளவு டீட்டெயில் இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்த 1.5 மீட்டர் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால கேட்கவும் சான்சஸ் இருக்கு. 0.6 ஹரிசான்டலி அண்ட் 1.2 வெர்டிகலி. ஓகே, ஸோ ஜென்ரலாக 1 தான் கொடுப்போம். 1 to 1.8 or 1 to 1.9 தான் இருக்கும். அந்த 0.6 அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், eighteenth question. Rich mortar is generally avoided in brick masonry because brick masonry ஏன் நம்ம rich mortar அவாய்ட் பண்றோம்? rich mortarங்கிறது வீக் தான். ஓகே, ஆன்சர் இஸ் இட் காசஸ் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். ரிச் மார்ட்டர் அப்படிங்கிறதே நமக்கு லீன் மிக்சஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த லீன் மிக்ஸ்னால நமக்கு அப்புறம் என்ன ஆகும், ஷ்ரிங்கேஜ் கிராக்கிங் நிறையா காஸ் ஆகும். ஓகே, குட். ஹை ஷ்ரிங்கேஜ், அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு ரிஜிடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கரெக்டாக பக்காவாக வராது. ஒரு பிரிக்குக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு நம்ம லீடர் போர்ட் பார்க்கறதுக்கு. Coins in masonry refers to. Coins in masonry refers to. கார்னர் ஸ்டோன்ஸ். காயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கார்னர் ஸ்டோன்ஸ். ஸோ பர்பன்ஸ் அப்படின்னா என்னது, வெர்டிகல் ஜாயிண்ட். பர்பன்ஸ்ல நம்ம அந்த ஹரிசான்டல் லேப் அந்த டேர்ம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், க்ளோஷர் பார்த்தோம். அதுதான் நம்மளோட இன்னொரு வெர்டிகல் ஜாயிண்ட்டுக்கு லிங்கா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். காயின்ஸ் அப்படிங்கிறது கார்னர் ஸ்டோன்ஸ். ஸோ இதை இன்னொரு டெஃபினிஷன்ல கேட்பாங்க. காயின் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த வால். அதை டிட்டர்மின் பண்றது இந்த காயின் தான். ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஒரு என்னென்ன ஒன்லைனர் மாதிரி சொல்றேன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. கடைசியா நீங்க அந்த 15 மினிட்ஸ்ல படிப்பீங்கல்ல, இந்த டாபிக் எடுத்து படிக்கும்போது நியூவா ஏதாவது பாயிண்ட் உங்க நோட்ல இல்ல அப்படின்னா இதை கொண்டு போய் அதில் அட்டாச் பண்ணிடுங்க. எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேமஸ் ஸ்வாம்பி லேண்ட் இன் தமிழ்நாடு கேட்டிருந்தேன். அது யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல கமெண்ட்ல. பட் ஜூம்ல ஐ காட் கமெண்ட்ஸ். ஸோ யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. தெரிஞ்சவங்க இதில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ லீடர் போர்ட் பார்க்கறதுக்கான கொஸ்டின் கொஞ்சம் முன்னாடி லீடர் போர்ட் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். Which stone masonry is cheapest? Which stone masonry is cheapest? Answer is random rubble. நம்ம வந்து ரேண்டமா தான் பிக் பண்ண போறோம். ஸோ இர்ரெகுலர் அன்ஃபினிஷ்டு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் தேவையில்லை. எந்த ஒரு இதுவுமே நம்ம எஃபர்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஆஷ்லர்லாம் பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டா ஸ்கொயர் வரணும், ஃபினிஷிங் கரெக்டா வரணும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா பார்த்து பண்ணணும். அதனால அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட்
டைம் எல்லாமே நமக்கு வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆஷ்லர் கிடையாது. சீப்பஸ்ட் ஒன் இஸ் ரேண்டமபிள். ரேண்டமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் லீடர் போர்ட் பார்க்கலாம். குட் அர்ஜுனா, கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, லைவ் சாட்ல வேணா நீங்க கமெண்ட்ல அப்புறமா லைவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா கமெண்ட்ல போய் பண்ணுங்க. ஸோ வர்ஷினி, லக்ஷ்மி பிரியா எல்லாமே போயிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு நிவேதா ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிக்காங்க. வெரி குட் நிவேதா. அண்ட் வர்ஷினி டாப்ஸ் த லீடர் போர்ட். குட் வர்ஷினி. சௌந்தர்யா, லக்ஷ்மி பிரியா, பூர்ணிஷா. குட் பூர்ணிஷா 4th வந்துட்டீங்களா? ஓகே, அப்படியே மேலே வாங்க. கீழே இருக்கவங்கள மேலே வாங்க. ரோஷினி அதே பிளேஸ்ல தான் இருக்கீங்க. குட், மேலே வரணும், இன்னும் மேலே வரணும். வித்யா மேலே வந்திருக்கீங்க. ஃபைன், சூப்பர். ஸோ வர்ஷினி அண்ட் சௌந்தர்யா வெரி குட் வர்ஷினி, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இன்னும் 10 கொஸ்டின்ஸ்ல லீடர் போர்ட் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். Tender is legally considered as. Tender is legally considered as. It is just an offer. So tender அப்படிங்கிறது ஒரு ஆஃபரிங், நம்ம வந்து ஆஃபர் பண்றோம், கேக்குறோம். ஓகேவா? அதே இது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஏன் எல்லாரும் இதுல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? லிங்க்குள்ள வந்துட்டு அதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? பிச்சாவரம் வெரி குட். குட். நீங்க இப்போதைக்கு இது ஆன்சர் பண்ண வேணா, நீங்க கமெண்ட்ல போயிட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. டெண்டருக்கும் கான்ட்ராக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா டெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஆஃபர் ஆர் அது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி. ஓகேவா? அதே கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ஒரு அக்ரிமெண்ட். வெரி குட் மகேந்திரன், மதுரா, பாலமணி வெரி குட். அதெல்லாமே வந்து நமக்கு அக்ரிமெண்ட். ரோஷினி சூப்பர். ஓகே ஃபைன். ஸோ அது வந்து நமக்கு லாஸ்ட் ஒரு ஃபைனல் லீகல் அக்ரிமெண்ட். இது வந்து ஆஃபர், இன்விடேஷன், அது வந்து அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல. அந்த எக்ஸிகியூஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது டெண்டர் வருமா கான்ட்ராக்ட்ல வருமா? கான்ட்ராக்ட்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 22. Earns money deposit is submitted at the time of. எப்போ இந்த EMD நம்ம சப்மிட் பண்ணுவோம்? ஆன்சர் டெண்டர் சப்மிஷன். ஸோ டெண்டர் சப்மிட் பண்ணும்போது அட் த பிட் ஆஃப் சப்மிஷன் அந்த டெண்டரை சப்மிட் பண்ணும்போது தான் நமக்கு இஎம்டியும் சப்மிட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இஎம்டியோட வேல்யூ என்ன இருக்கும்? 2% ஆஃப் த டெண்டர் வேல்யூ. டெண்டர் வேல்யூவோட 2% தான் earns money deposit. அதே இது இன்னொன்று இருக்கும் செக்யூரிட்டி டெபாசிட்னு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டெண்டர் வேல்யூ? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டெண்டர் வேல்யூ? earns money deposit is 10% of the tender value. அதே இது security deposit அப்படிங்கிறது 10% of the tender value. ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்டபிளா, earns money deposit ரீஃபண்டபிளா? ஸோ ரீஃபண்டபிள் வந்து earns money deposit. ஸோ இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரிஜினலாக கரெக்டான ஒரு சப்மிஷன் தான் கொடுக்குறோமா, இல்லை டம்மியாக நம்ம வந்து சப்மிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ் மாதிரி, டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ரீஃபண்டபிள் ஃபீ தான் அந்த டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணும். ஸோ தட் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம் இவங்க வந்து கரெக்டாக தான் சப்மிட் பண்ணுறாங்க, டம்மியாக எதுவும் சப்மிட் பண்ணல, ஸோ பேக் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ டெண்டர் ஓப்பனிங் அப்போ டெண்டர் சப்மிட் பண்ணும்போது நமக்கு கொடுக்கறது இந்த earnest money deposit. earnest money deposit or earns money deposit. Okay.
ஸோ அதே இது அவங்க அந்த மாதிரி சப்மிட் பண்ணிவிட்டு அந்த டெண்டரை எடுக்கல அப்படின்னா அந்த மணி வந்து 45 அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த மணி போனது தான். நெக்ஸ்ட் ஒன், குட் அர்ஜுனா, குட். 22, 23. Security deposit is collected. Security deposit எப்போ கலெக்ட் பண்ணுவாங்க? After the acceptance of tender. So tender accept பண்ணதுக்கு அப்புறமா ஒரு amount that is including EMD நம்ம 10%, அப்போ அது இல்லாமல் 8%. ஸோ இன்க்ளூடிங் EMD நம்ம அந்த 10% கொடுக்குறோம் அப்படின்றப்போ எதுக்கு அது கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ தட் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த ஒர்க் ஆர்டரை முடிக்க முடியல, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து வச்சுப்பாங்க. ஸோ கொடுத்த ஒர்க் ஆர்டருக்குள்ளே என்னால் முடிக்க முடியல, அந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்பஸ்க்காக முன்னாடி வாங்குறது தான் இந்த செக்யூரிட்டி டெபாசிட். ஓகேவா? ஸோ இது ஒரு ரிசர்வ் மணி மாதிரி அப்படியே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 24th one. Which of the following is not an essential element of valid contract? Answer is profit. ஓகேவா? ஸோ எது வந்து ஒரு வேலிடான கான்ட்ராக்டுக்கும் நமக்கு ப்ராஃபிட்டுக்கும் வந்து இதுவே கிடையாது. ப்ராஃபிட் வேறு, கான்ட்ராக்ட் அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ அதில் வந்து அக்செப்டன்ஸ், ஆஃபர், கன்சிடரேஷன் எல்லாமே இருக்கும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதில் வராது. ஓகே, ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலிட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி, லீகாலிட்டி, அவ்வளோதான். ஸோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த கம்பெட்டன்ட் பார்ட்டிஸோட அவங்களோட கெப்பாசிட்டி, இதை பண்ண முடியுமா, இந்த கான்ட்ராக்டை முடிச்சிடுவாங்களா அப்படிங்கிற அவங்களோட கெப்பாசிட்டி. லீகாலிட்டி அப்படிங்கிறது அந்த பர்பஸ் லாஃபுல்லாக அதை வந்து முடிச்சிடுவாங்களா, லீகலாக முடிச்சிடுவாங்களா. அக்செப்டன்ஸ், மியூச்சுவலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த கான்ட்ராக்டை. ஸோ ஆஃபருங்கிறது டெண்டர், அதை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கன்சிடரேஷன். ஸோ அது மணியாகவே நம்ம வந்து எடுத்துக்காம அப்பார்ட் ஃப்ரம் மணி நம்ம ரிசோர்ஸஸாக எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் அந்த லாஸ் ஏதாவது வந்துச்சு வரப்போகுது, நம்ம எஸ்டிமேஷன்லேயே அந்த எஸ்டிமேட் பண்ணினதுலேயே நமக்கு லாஸ் ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன நம்ம வழி பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுறது இந்த கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் 5 பாயிண்ட்ஸ்: ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி அண்ட் லீகாலிட்டி. ஓகே, ஸோ ப்ராஃபிட் கிடையாது. 25th one. Tender document generally includes. Tender document generally includes. Tender documentல என்னெல்லாம் இருக்கும்? ஸோ டெண்டர் டாக்குமெண்ட்டில் ட்ராயிங்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன், ஷெட்யூல் ஆஃப் குவான்டிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெண்டரில் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து ஐஐடி, இன்விடேஷன் டு டெண்டர், ஐடிடி, இன்விடேஷன் டு டெண்டர் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் பண்ணுவோம், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், ட்ராயிங்ஸ், இது எல்லாமே நம்ம இன்விடேஷன் ஆர் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஆல் தி அபவ். ஓகே, 26th one. After acceptance of tender, the first official document issued is.
டெண்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட் என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? ஆன்சர் ஒர்க் ஆர்டர். ஸோ ஒர்க் ஆர்டர் இதுதான் நம்மளோட பிரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த அதில் தான் பிரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதை வச்சு நம்ம இந்த ஆஃபர் நம்ம கொடுத்தோம், ஸோ என்னெல்லாம் இருக்கணும் எக்ஸிக்யூஷன் ஃபேஸில், அந்த கான்ட்ராக்டோட எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் என்னெல்லாம் இருக்கணும், இது எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதில் இருக்கும்? இந்த ஒர்க் ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் த பிரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம இந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ், அந்த கான்ட்ராக்டோட எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் என்ன இருக்கும், இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஆர்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் 27th one. A tender once submitted can be withdrawn anytime, can be withdrawn before opening, can be withdrawn during the validity period. So answer is cannot be withdrawn during validity period. So அந்த validity periodல நம்மளால withdraw பண்ண முடியாது. ஆனா அது ஓப்பனிங்க்கு முன்னாடி நம்ம withdraw பண்ணலாம். So answer B and C ரெண்டுமே கரெக்ட். பட் ரெண்டுலயுமே ரொம்ப கரெக்ட். நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கறது என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆன்சர் சி கொடுக்கலாம். ஏன்னா வேலிடிட்டி பீரியட் அந்த நம்ம ஓப்பன் பண்ணி வேலிடிட்டி பீரியட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டெட்லைன், அந்த இதெல்லாம் நமக்கு பெனால்ட்டி, அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு வரும் அங்கே. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபார்மலாக அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேலிடிட்டி பீரியட்ல நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. Next 28th one. Lump sum contract is suitable when? Lump sum contract எப்போ suitable? Quantity is uncertain, design is incomplete, scope is clearly defined, work is repetitive. Lump sum contract na first என்ன? ஸோ அதுக்கப்புறம் அதோட பாயிண்ட்ஸை யோசிச்சு பாருங்க. ஸோ அதோட இன்னொரு நேம் என்ன? ஆன்சர் இஸ் ஸ்கோப் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட். ஸோ இந்த லம்சம் கான்ட்ராக்டோட இன்னொரு நேம் என்ன? ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்டர் வந்து அக்ரி பண்ணிடுவாங்க. மொத்த என்டையர் ஸ்கோப்புக்குமே நான் வந்து கம்ப்ளீட்டாக மனப்பூர்வமாக அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒர்க், அந்த ஃபிக்ஸட் சம், ப்ரீ டிட்டர்மைன்டு ரிசோர்ஸஸ் எல்லாத்துக்குமே அவர் ஓகே சொல்லிடுவார். ஸ்கோப் வந்து கிளியராக டிஃபைன் ஆகிடும். இதுதான் இருக்க போகுது, இது இந்த டைமில் நடக்க போகுது அப்படிங்கிறத பக்காவாக சொல்லிடுவார். அதனால தான் இதோட பேர் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லா காஸ்ட்டுமே இருக்கும். ப்ராஜெக்டோடது, லேபரோடது, மெட்டீரியல்ஸ், ஓவர் ஹெட், ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த லம்சம் கான்ட்ராக்டில். ஸோ த ஸ்கோப் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட். ஆன்சர். இது குவான்டிட்டிஸ் அன்சர்டைன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களே, அன்சர்டைன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரிஸ்க்கோ இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வருதோ அப்படின்னா அது வந்து காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்டில் தான் நமக்கு வரும். ஓவர் ஹெட் காஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே குவான்டிட்டி அன்சர்டைனாக இருக்குது, நமக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்ற டைமில் நம்ம காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ், அந்த காஸ்ட் ஆல்ரெடி ஒரு காஸ்ட் இருக்கும், அந்த காஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். லம்சம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எல்லாமே டிஃபைன்டு, நம்ம பக்காவாக ஃபிக்ஸட் சம், அந்த ஃபிக்ஸட் சம்லேயே நம்ம ஓவர் ஹெட், ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? கிளியரா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ லம்சம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸடு, காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ஓவர் ஹெட்டு இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வர இதில் அப்படியே போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் வரும். அதுதான் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ். ஓகே நெக்ஸ்ட் ஒன். விச் கான்ட்ராக்ட் இஸ் பெஸ்ட் when quantities are uncertain? இப்போதான் சொல்லி முடிக்கிற ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாருமே கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுவீங்க. இதுலேயும் ஆன்சர் கரெக்டாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லிசன் பண்ணல, ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் காட்டலை, அவுட் ஆஃப் த காம்படிஷனில் இருக்கீங்க, இன்னும் என்டர் ஆகலை அப்படின்னு அர்த்தம்.
காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ். ஏன் ஆன்சர் இவ்வளோ ஸ்ப்ளிட் ஆயிருக்கு? லம்சம்க்கு இப்போ தான் நான் ஒரு பக்கா விளக்கம் சொன்னேன். அதில் ஆப்ஷன்லையும் நிறைய பேர் தப்பாக பண்ணியிருந்தீங்க, ஆனாலும் அதை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐட்டம் ரேட்டு கிடையாது, காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ், இதுதான் ஆன்சர் நான் சொன்னேன். கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன். அதை சொல்லி ஒரு 20 செகண்ட்ஸில் மறுபடியும் இந்த கொஸ்டின் வருது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் கொஸ்டின், கமான். குவிஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து யார் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Cost plus contract is generally adopted when? ஸோ இப்போ தான் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஒர்க் பார்த்தோம். இங்கே வந்து காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட், இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? அதே ஒர்க் தான். ஆன்சர் இஸ் அர்ஜென்ட் ஒர்க். ஸோ நமக்கு இதே தான், நம்ம காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, அதே தான் காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்டும், அதே தான் அர்ஜென்ட் ஒர்க். எனக்கு வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகணும் ஒர்க், எனக்கு இப்போவே கமெண்ட்ஸ் ஆகணும். அந்த டீட்டெயில்டு பிளானு அப்புறம் அக்யூரேட்டாக நம்ம காஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு இந்த டைம் பீரியட்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம பேசிக்கலாம், அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம். அர்ஜென்ட் ஒர்க்னால நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அக்யூரேட்டான காஸ்ட்டை நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது வந்து காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு இந்த சிச்சுவேஷன், நமக்கு குவிக் ஸ்டார்ட் சிச்சுவேஷன் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணுற கிடைக்கிறதா இந்த காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். கிளியரா? ஸோ வி ஹேவ் கம் டு த எண்ட். நம்ம இப்போ லீடர் போர்ட் பார்த்துடலாம். ஓகே சாய் நந்தினி, நீங்கள் ஐட்டம் ரேட்டு தானே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் பி. ஐட்டம் ரேட் அப்படிங்கிறது எப்படி எதை பேஸ் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க். லைக் நான் கான்க்ரீட்டிங்க்கு மட்டும் இவ்வளோ கியூபிக் மீட்டர் ஆஃப் கான்க்ரீட் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதுக்கு பேசுறது. ஓகேவா? ஹோலாக ஒரு ஃபிக்ஸ்டாக லம்சமாக அந்த மாதிரி வராது. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், பெயிண்டிங்க்கு எனக்கு இந்த அமௌண்ட்டு, ப்ளம்பிங்க்கு இந்த அமௌண்ட், எலக்ட்ரிக்கலுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக அந்த ஐட்டம்ஸுக்கு நம்ம பண்ணுறது தான் ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஐட்டம் ரேட். காஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது மொத்தத்துலேயே நம்ம சொல்கிறது. கிளியரா? ஸோ இதோட முடிஞ்சுது. யார் வந்து லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்துலாம். ஃபார் ஈச் யூனிட். குட் அகீஸ்வரன். வாவ், மறுபடியும் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அகீஸ்வரன், லக்ஷ்மி பிரியா, சந்தியா எல்லாம் மேலே வந்திருக்கீங்க. ஸோ சௌந்தர்யா, ஒரு பெரிய கிளாப் ஃபார் சௌந்தர்யா. வெரி குட் சௌந்தர்யா. ஸோ எங்கேருந்து திருதுப்புன்னு மேலே வந்தீங்கன்னு தெரியல. வெரி குட், சூப்பர். பூர்ணிஷா வந்து செகண்ட் இருக்காங்க. கீதா, அபி எல்லாம் அப்படியே பின்னாடி இருக்காங்க. அபி லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நிவேதா, ரோஷினி, வர்ஷினி, லக்ஷ்மி பிரியா இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த டாப்லேயே இருக்காங்க. வெரி குட் சௌந்தர்யா, வெரி குட். ஓகே சரி, இன்னைக்கு இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த 3 டாப்பிக்கை போயிட்டு படித்து முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே, முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது பார்த்தீங்க ஆர் இந்த செஷனில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அதில் போயிட்டு நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இது இன்னைக்கு பார்த்த கொஸ்டின். இதோட தியரி பார்ட்டிங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இல்லை வெறும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆர் இந்த டாப்பிக்கு இது மட்டும் தான் படித்தா போதும் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதில் வந்து எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒன்லைனர்ஸ் இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக ரிவிஷனுக்கு இது போதும். ஓகே, ஸோ டார்ஷனில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். டார்ஷனுக்கும் இதே மாதிரி அசம்ஷன்ஸ், ஷாஃப்ட் சர்க்குலர் யூனிஃபார்மாக இருக்கணும், ஹோமோஜெனஸ் ஐசோட்ரோபிக்காக இருக்கணும், ஸ்ட்ரெஸஸ் ஆர் வித் இன் த எலாஸ்டிக் லிமிட், பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் ட்விஸ்டிங், twist is uniform along the length. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ அதில் வந்து எல் கொடுத்துருந்தாங்களா, TL பை ஜிஜே. நம்ம தீட்டாக்கு ஜென்ரலாக இப்படி தான் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வருவோம். ஸோ தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். தேங்க்யூ ரோஷினி, தேங்க்யூ. ஷெடியூல் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிட்டி இதில் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதில் எல்லா அப்டேட்ஸுமே இருக்கும். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு டெலகிராமில் இதோட ஷெடியூல் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண சொல்கிறேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ்.
போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜேயோட ஃபார்முலா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதே இது சாலிட் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டவு மேக்ஸ் இஸ் TR by J. நம்ம ஜேயோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 16T/πd³ வரும். ஓகே, தென் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டாக்கும் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர்ஸ். ஸ்ட்ரென்த் எதை பேஸ் பண்ணிக்கோ? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரிஜிடிட்டி வந்து பேஸ்ட் ஆன் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். தேங்க்யூ அர்ஜு, தேங்க்யூ ஸோ மச். லேக் ஆகுதா? ஸோ இன்னைக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பண்ணலாம். ஸோ செஷன் முடிஞ்சோன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த 4 டெஸ்ட்டும் அட்டன் பண்ணவங்க ஓவராலாக எப்படி இருந்தது எல்லாமே சொல்லுங்கள். இந்த செஷன் பர்டிகுலராக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே பூர்ணிஷா, நித்யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ நித்யா. லைவ் சேட்டில் பண்ணாதீங்க, நீங்கள் கீழே கமெண்ட்டில் போய் பண்ணுங்கள். ஓகேவா? வெளியே லைவ் சேட் விட்டு வெளியே வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அது எப்போவுமே இருக்கும், லாங்கராக இருக்கும். இது இப்போ லைவ் முடிஞ்சோன்னு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இந்த ஒன்லைன் ஹைலைட்டட் ஒன்ஸ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே PDF உங்களுக்கு வந்துடும். டோன்ட் வரி. இது நமக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்க PDF நீங்கள் லிங்க் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF மெயிலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்லைனர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் பாண்ட், ஆஷ்லா பாண்ட் எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட் ஒன்லைனர்ஸு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு டேப்லோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். நிறைய விஷயம் டேப்லோ காலமாக படிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ் எதெல்லாம் டீட்டெயில்டாக தேவையோ அதெல்லாம் நான் டீட்டெயில்டாக கொண்டு வந்திருக்கேன். பாயிண்ட்ஸாக படிங்க, அண்ட் உங்கள் நோட்ஸுமே பாயிண்ட்ஸாக தான் இருக்கணும், பேராக எழுதாதீங்க. ஓகே, ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு த எண்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நாளான்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஷெடியூல், பாருங்கள் ஷெடியூலில் என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் அதை சும்மா பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் எழுதிட்டு அந்த டாப்பிக்கை முடிச்சிடுங்க. அட் த எண்ட் நீங்கள் வந்து மைண்ட் வந்து டெஸ்ட்டு நம்ம எழுதிட்டோம்ப்பா, நம்ம இன்னைக்கு 30 கொஸ்டின் பார்த்துட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஓகேவா? அண்ட் இன்னொன்று, எல்லாரும் பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் கண்டிப்பாக பண்ணிடணும், நம்மளும் அந்த காம்படிஷன் ட்ராக்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வந்துருங்க. ஸோ எக்ஸாம் தான் இன்னும் வரலையே, அந்த ஃபயர் வந்து நிறைய பேர்ட்ட மிஸ் ஆகும். ஸோ அது நீங்கள் தான் கொண்டு வரணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் அது கொண்டே வரணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் நம்ம அப்படியே இன்ஸ்டியூட் போகிற பேட்டர்ன்லேயே நீங்களும் வந்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் உங்களுக்கே தெரியாமல் உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வேல்யூபிள். எனக்கு இந்த வேல்யூபிள் ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் வந்துடும். இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.